பாத்துக்க அந்த வீட்டையே சைட் பை சைடு எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா? நம்ம அந்த வீட்டு போட்டோ எடுத்து. சரி சரி. பார்த்தேன்னா இதுல வந்து ஒரு சைடுல வந்து அந்த பிரிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க தெரியுதா? ஆமா ஆமா. இந்த இடத்துல வந்து பிரிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அது என்ன பிரிக் இருக்குல்ல? ஆமா. கெட்டும் போதே என்ன பண்ணாங்கன்னா பிரிக்கை அடிக்க வச்சுருக்கீங்களா? ஆமா. பிரிக் அடிக்க வச்சு கான்கிரீட்லாம் அவங்க உள்ள தள்ளி அது வெளியே எம்போஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. எம்போஸ் டீபோஸ்னா என்னன்னா, டீபோஸ்னா உள்ள தள்ளுறது, எம்போஸ்னா வெளியே வருது சரியா? ஓகே. இது ஒரு வேர்டு சரி, எம்போஸ் டீபோஸ் சொல்லுவாங்க சரியா? அதே மாதிரி இது வந்து வெளியே எம்போஸ் ஆயிடும். ஓகே. இதுக்கப்புறம் ஒரு ஜன்னல் வைக்கணும், ஒரு கதை வைக்கணும். வேற மற்றபடி ஒயிட் தான் இருக்கு. சிம்பிள் ஒயிட்டும் ஆஷ் கலர் தான் இருக்கு தெரியுதா? கிரே கலர் தான் இருக்கு. ஆமா. ஒயிட்டும் கிரேயும் தான் இருக்கு. அப்புறம் இங்கேயே அதே மாதிரி ஒரு இது. இப்ப இது எப்படி எடுக்கலாம்னா, நம்ம ட்ரெஸ் ஒண்ணும் இல்ல. இப்ப நீ வந்து இப்ப நான் இங்க வா, நீ எங்கன்னா டிஃபால்ட் ட்ரே இருக்குல்ல இந்த இடத்துல. ஆமா. இந்த டிஃபால்ட் ட்ரேல மெட்டீரியல்ஸ் இருக்கும். மெட்டீரியல்ஸ் இருக்கா? ஆமா ஆமா ஆமா. இப்ப அதெல்லாம் போயிட்டு இப்போ கலர்ஸ்ல இப்போ பிரிக் இருக்கு பச்சை, பிரிக் ஃபேடிங் இருக்கு பச்சை. இந்த இடத்துல பிரிக் இருக்கும். இந்த இருக்கு பச்சை. ஆமா. இப்ப இதை கொடுத்தேன் ஐயா, இந்த பார்ட் மட்டும், இந்த பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த பிரிக்கோ இந்த பிரிக்கு கொடுக்கணும். ஓகே. இந்த பிரிக். ஓகே ஓகே ஓகே. இப்போ உனக்கு இதுல ரொம்ப கலர், அதாவது கொஞ்சம் ஃபேடா வேணும்னா இப்ப செலக்ட்ல வந்து இப்ப நான் இந்த பிரிக்கை கொடுத்துருக்கேன். எடிட் இருக்கு பத்தியா? ஆமா. எடிட்ல போட்டு இந்த கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்கு, இதுல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலர் ஓகே பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ரொம்ப டார்க்கா இருக்கு, எப்படி இருக்கு? ஆமா. அந்த போட்டோல இருக்க லைட்டா அந்த கலருக்கு வந்துருக்கு பத்தியா? என்ன இருக்கு? ஆமா ஆமா ஆமா. புரிஞ்சுதா? எடிட்டும் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வெளியே இருக்க கூட போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அது நான் சொல்றேன் சரியா? ஓகே ஓகே. அப்போ இது ஒண்ணு வச்சிட்டோமா, இதே கலர் தான் இங்கே வரப்போகுது. ஆமா. என்ன பண்ணலாம்னா, இதை கொண்டு இங்க வைக்கிறது போல என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணிட்டு இந்த இருக்கு பத்தியா, இங்க ஒண்ணு இருக்கு பத்தியா, சாம்பிள் பெயின் ஒண்ணு இருக்கும், சிரிஞ்சு டைப்ல ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா. இதை எடுத்துட்டு இங்க தொட்டா தொட்டுட்டு தொட்டா என்ன அந்த கலர் செலக்ட். இதை எடுத்து வெள்ளையை தொட்டினா வெள்ளை கலர் இருக்கும், டிஃபால்ட்னு வந்துட்டா. ஓகே. இந்த இதுலயே வந்துடல கலர் பிக்கர். ஆமா ஆமா ஆமா. அதேதான் இந்த வந்துட்டா. ஓகே. போட்டோஷாப்லயே உண்டு, போட்டோஷாப்ல உண்டு, எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாமே உண்டு. ஆமா. போட்டோமா அப்ப இதுவும் முடிஞ்சு. ஓகே. இங்க கொஞ்சம் கொஞ்சம் கலர் தான் இருக்கு. என்ன பண்ணணும், இப்போ ஒரு சின்ன டீட்டெயில்காக இருக்கும், இதை செலக்ட் பண்ணி இதை கொடுத்து சும்மா ஒரு 2 இன்ச்சு லைட்டாக 2 அடி ஒயிட் பார்ட். ஆமா. இனி மற்றபடி எண்ணி வந்து ஆஷ் கலர் தானே இருக்கு, அது வந்து கலரிங்லயே போய் எடுத்துடலாம். அந்த இருக்கு கலர்ஸ் இருக்கு பத்தியா? ஆமா. கலர்ஸ்ல போனோம்னா கிரே கலர் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்தாலே போதும். என்ன கிரே இது டார்க்கும் இல்ல. இப்போ கலரே இல்லன்னு வையா, நீயாவே என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இல்ல டிஃபால்ட்ல வந்துட்டோம் பத்தியா? ஆமா. டிஃபால்ட்ல ஒரு பெயிண்ட் உருவாக்கி இந்த இருக்கு கிரியேட் மெட்டீரியல் இருக்கு பத்தியா? ஆமா. எங்க இருக்குன்னா எடிட்லயே இந்த பக்கம் இருக்கும், அதாவது செலக்ட்ல இந்த தெரியுது. ஓகே ஓகே. கிரியேட் மெட்டீரியல் இல்லாத பட்சத்துல பண்ணா போக இன் மாடல்ல இருக்கு தெரியுதா? ஆமா ஆமா ஆமா. இதுலயே இன் மாடல்னு ஒண்ணு இருக்கு, இன் மாடல்னு ஒண்ணு இருக்கு, அங்கே இருக்கு பத்தியா? ஓகே ஓகே. இந்த இடத்துல கூட நம்ம போட்டுருக்கோம். எல்லாமே செலக்ட் பண்ணி பண்ணணும் தெரியா? சில நேரம் இது எல்லாத்துக்குமே இந்த கலர் போகும். ஓகே. 2 கிளிக் பண்ணி இங்க வந்து சைடு பண்ணி இந்த சைடு இந்த சைடு
இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த மேலையும் தெரியுதா? இந்த மேலையுமே ஒரு இது மாதிரி வருது தெரியுதா? ஆமா ஆமா. ஒரு சின்னதா சன்செட் மாதிரி வருது இந்த இடத்துல. ஆமா. சின்னதா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஆமா. அதையுமே அதுக்கு அதுலயுமே நம்ம நான் ஒரு 4 GB வெளியே வந்துடும் போதும். இப்போ 4 ஒரு 6 இங்க ஒரு 6 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு. மத்தெல்லாம் ஒயிட் தான், மிச்செல்லாம் ஒயிட், எல்லாமே முடிஞ்சு ஓரளவுக்கு முடிஞ்சு. ஆமா, என்ன பண்ண போதும் விண்டோவும் இந்த கதவை மட்டும் ரெடி பண்ணி வச்சாலே போதும். ஓகே ஓகே. அப்புறம் இது இங்க வந்து மார்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல மார்பிள் கொடுத்துருக்காங்க. ஆமா. என்ன பண்ணணும், படிக்கட்டை மட்டும் தனியா எடுக்கணும். இங்க ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் இந்த இடத்துல வரைஞ்சி படிக்கட்டை தனியா வந்து இங்கே 6 டைல்ஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல டைல்ஸ் பேட்டர்ன் ஸ்டோன் இருக்கு பத்தியா? ஆமா. இந்த டார்க் கிரே இருக்கு பத்தியா? ஓகே ஓகே. முக்காசி அதுல இருக்கும், இல்லாத பட்சத்துல நம்ம வெளியே இருந்து இருக்க மாதிரி அடுத்தடுத்து போகும். வெளியே அடுத்தடுத்து ப்ரைஸ்ல போகும். ஓகே ஓகே. ரிவிட்டோட ஈஸியா தானே இருக்குது. ஆமா 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 ஆமா, ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு லெவலா கிரியேட் பண்ணி போறதுக்கு, ஆனா அது வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கும். டெக்னிக்கலா ப்ராப்பரா அதுதான் இருக்கும். ரிவிட் தான் இருக்கும். ஓகே 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 ஓகே. ஓரளவுக்கு வச்சுட்டோம். வேற அந்த கட்டிங்ஸ் பண்ணிட்டதானே? கட்டிங்ஸ் பண்ணிருக்கதானே? ஆமா ஆமா ஆமா, அதான் டவுட்ல இருக்கு. அரைஞ்சி அதை ஃபுல் பண்ணி உள்ளதுனால. ஆமா ஆமா ஆமா. கதை வந்து எப்படின்னா, கதை வந்து ஒண்ணு இந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கல. ஆமா, இத பாத்து சொல்லதான் எனக்கு கிளாஸ். அதாவது வேர் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கு இந்த இடத்துல இருக்கு, தெரியுதா? 3D வேர் ஹவுஸ்னு. ஆமா ஆமா ஆமா. அதை கிளிக் பண்ணிக்க, ஒன்னொன்னா பாத்துக்க, பார்த்து கரெக்டா சைனிங் கேக்குதா? ஈஸியா தான் இருக்கு. சைனிங் கேக்குதா? ஆமா. சைனிங் பேஜ்ல போனா இந்த லாகின் செட்டப்னு வரும்.
ஓகே. ஆல்ரெடி லாகின் வச்சிருக்கு. நீ இப்போ அலோ ஜஸ்ட் வந்து இந்த ட்ரிம்பிள்னு வருது அந்த இடத்துல. ஆமா. இப்போ இதுல வந்து யூசர் நேம் என்ன கொடுத்துருக்கீங்க? உனக்கு இல்லைன்னா கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்துறியா? ஓகே ஓகே ஓகே. பாஸ்வேர்டு போட்ட பாஸ்வேர்டை மறந்துனா ஆச்சா. நான் தான் இது பண்ணேன், அதாவது வெளியே வந்தேன். கிளாஸ் இருக்கும்போது வெளியே வந்துடுறேன். மறுபடியும் மறந்து சொல்லி தரணும்ல. ஆமா ஆமா ஆமா. ஆனா நீ வந்து சைன் கொடுக்காட்ட கண்டினியூ கூகுள் இருந்து பத்தியா இல்ல. ஆமா. அதை கொடுத்துரு. அதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணணும், கோடு மட்டும் போட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணணும். ஓ சரி சரி.